ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா 11th ஸ்டாண்டர்டு ஃபிசிக்ஸு ஹாஃப் இயர்லி எக்ஸாம் அரையாண்டு தேர்வுக்கான மிக முக்கியமான வினாக்கள் தான் பார்க்க போகிறோம். 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்கு எந்தெந்த கொஷின்லாம் ரிப்பீட்டடாக இது வரைக்கும் கேட்டிருக்காங்க, இதெல்லாம் இந்த வருஷம் உங்களுக்கு ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்கும் சரி அண்ட் ஆல்சோ உங்கள் பப்ளிக் எக்ஸாம்லேயும் கண்டிப்பாக இந்த வருஷம் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு பேருக்குமே தான் சொல்ல போகிறேன். ஸோ நம்ம சேனலில் எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டினை வச்சு தான் தமிழ் மீடியத்துக்கு சொல்லுவோம். இந்த தடவை நான் தமிழ் மீடியம் புக்கை வச்சு உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ புக்கை எடுத்துக்கோங்க, நான் சொல்ல கொஸ்டின் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் நம்பர் வந்து ரெண்டு பேருக்குமே சேமாக தான் இருக்கும் புக்கில். ஸோ நான் வந்து தமிழ் மீடியம் புக்கை வச்சு கொஸ்டின் சொல்ல போகிறேன். இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொஸ்டின் நம்பர் சொல்வேன், அதை வச்சு புக்கில் மார்க் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு யூனிட் வைஸ் சொல்ல போகிறேன். சொல்ல புக்கில் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொஸ்டின் நம்பர் 1 வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறேன். நான் ஃபஸ்ட்டு கொஸ்டின் சொல்கிறேன் அப்படின்னா ரெண்டு பேருக்குமே தமிழ் மீடியத்துக்கும் சரி இங்கிலீஷ் மீடியத்துக்குமே சரி கொஸ்டின் நம்பர் வந்து சேமாக தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் கொஸ்டின் நம்பரை வச்சு மார்க் பண்ணிக்கோங்க இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ். தமிழ் மீடியத்துக்கு நான் டேரெக்டாக கொஸ்டினாகவே சொல்லிடுவேன் இந்த வீடியோவில், ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அண்ட் இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்ததுக்கப்புறம் நம்ம சேனல் டிஸ்கிரிப்ஷன், இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்கும். ஸோ வாட்ஸ்அப் குரூப் மாதிரி, ஸோ அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதில் வந்து நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸுக்கான PDF, மாடல் கொஸ்டின் பேப்பர் எல்லாமே எக்ஸாம் டயத்தில் ஷேர் பண்ணுவேன். ஸோ மறக்காமல் அதில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். அண்ட் எஜுகேஷன் பற்றி ஏதாவது அப்டேட்ஸ் வந்தாலும் உடனே தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட் யூனிட்டில் பாருங்கள் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத சொல்கிறேன். 3வது கொஸ்டின், தேர்ட் கொஸ்டின், முக்கிய எண்ணுருக்களை கணக்கிடுவதன் விதிகளை தருக. ரெண்டு பேருமே வந்து புக் எடுத்து வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஏன்னா புக்கில் தான் நான் புக்கை வச்சு தான் சொல்கிறேன். ஸோ அதனால் உங்களோட டெக்ஸ்ட் புக்கை வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு நான் சொல்கிற கொஸ்டின்ஸை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேங்களா? அடுத்து 4th கொஸ்டின், பரிமாண பகுப்பாய்வின் வரம்புகள் யாவை. ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க. ஸோ குருவினாக்கள் இதுதான் இம்பார்ட்டன்ட். இங்கிலீஷ் மீடியத்துக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஷார்ட் ஆன்சர் கொஸ்டின்ஸ், லாங் ஆன்சர் கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி இருக்கும், ஓகே? பார்த்துக்கோங்க. அடுத்து 5 மார்க்கை பொறுத்தவரை பாருங்கள், இந்த பரிமாண பகுப்பாய்வின் வரம்புகள் வந்து 2 மார்க்கில் தான் கேட்பாங்க. அந்த முக்கிய எண்ணுக்களை கணக்கிடுவதன் விதிகள் வந்து 2 மார்க் ஆர் 3 மார்க்கில் கேட்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து நெடுவினாவை பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா 5 மார்க் ஆர் 3 மார்க் ரெண்டில் எது வேணாலும் கேட்கலாம், எப்படி வேணாலும் கேட்கலாம். ஸோ நான் சொல்கிறேன். 4th கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரிப்பீட்டடாக கேட்குற கொஸ்டின். கீழ்கண்டவற்றை பற்றி குறிப்பு எழுதுக. அழகு, முழுமைப்படுத்துதல், பரிமாணமற்ற அழகுகள். ஸோ இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின், ரிப்பீட்டடாக நிறைய எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் இது வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 2வது கொஸ்டின், டைப்ஸ் ஆஃப் எரர்ஸ், பிழைகளின் வெவ்வேறு வகைகளை விளக்குக. இதுவும் ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ நீங்கள் குவார்டர்லி எக்ஸாம் எழுதியிருப்பீங்க, அதுலேயே உங்களுக்கு கண்டிப்பாக கேட்டிருந்திருப்பாங்க நிறைய மாவட்டத்தில். ஸோ அந்தளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஈவன் இது நிறைய பப்ளிக் எக்ஸாம்லையும் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் இந்த வருஷம் பப்ளிக் எக்ஸாமில் கேட்கறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ நான் ஏன் பப்ளிக் எக்ஸாமை மெயினாக சொல்கிறேன்னா உங்களுக்கே தெரியும், பப்ளிக் எக்ஸாம் மார்ச் 4ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நம்ம என்ன தான் ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்கு படித்தாலும் நம்மளுடைய டார்கெட் எல்லாமே பப்ளிக் எக்ஸாம் தான். ஸோ ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்கு படிக்கிறதே நீங்கள் பப்ளிக் எக்ஸாமுக்கு இப்போலேருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு தான் நான் பப்ளிக் எக்ஸாமுக்கே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்கிறேன். பட் ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்கும் அதே தான். ஏன்னா பப்ளிக் எக்ஸாமுக்கு நீங்கள் ஃபுல் போர்ஷன் தான், ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்கும் ஃபுல் போர்ஷன் தான். ஸோ நான் ரெண்டுக்கும் சேர்த்து தான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்கிறேன். ஸோ நல்லா படிச்சுக்கோங்க, ஓகேங்களா? அடுத்தது செகண்ட் யூனிட் பார்ப்போம். செகண்ட் யூனிட்டில் பாருங்கள், ரோமன் லெட்டர் 2 சிறுவினாக்கள், ஷார்ட் ஆன்சர் கொஸ்டின்ஸில் வெக்டார் வரையறு எடுத்துக்காட்டுகள் தருக. செகண்ட் கொஸ்டின் வெரி இம்பார்ட்டன்ட். தேர்ட் கொஸ்டின் ஸ்கேலார் வரையறு எடுத்துக்காட்டுகள் தருக, வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 4th கொஸ்டின், 2 வெக்டர்களின் ஸ்கேலார் பெருக்கல் பற்றி குறிப்பு வரைக. அதே மாதிரி 2 வெக்டர்களின் வெக்டார் பெருக்கல் பற்றி சிறு குறிப்பு வரைக. ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். 4th கொஸ்டின் அண்ட் 5th கொஸ்டின் ரெண்டுமே பார்த்துக்கோங்க. 7th கொஸ்டின் இடப்பெயர்ச்சி மற்றும் கடந்த தொலைவை வரையறு, இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். ஸோ அடுத்தது வந்து 9th கொஸ்டின் முடுக்கம் வரையறு. 11th கொஸ்டின் வெரி இம்பார்ட்டன்ட், ஒரு ரேடியன் வரையறு, ஒரு இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின் பார்த்துக்கோங்க. 13வது கொஸ்டின் சீரற்ற வட்ட இயக்கம் என்றால் என்ன, இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க. நெடுவினா அப்படின்னு பார்க்கையில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் வெக்டர் கூடுதலின் முக்கோண விதியை விரிவாக விளக்கவும். அதுக்கு அடுத்தது 3rd கொஸ்டின் மாறாத முடுக்கம் பெற்ற பொருட்களின் இயக்க சமன்பாடுகளை வருவிக்கவும். ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 6வது கொஸ்டின் 6th கொஸ்டின் மைய நோக்கு முடுக்கத்திற்கான கோவையை பெறுக, ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ 7வது கொஸ்டின் சீரற்ற வட்ட இயக்கங்கள் தொகுப்பயன் முடுக்கத்திற்கான கோவையை பெறுக. ஃபஸ்ட்டு வால்யூமில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், பட் எல்லாமே நீங்கள் படித்து தான் ஆகணும். செகண்ட் வால்யூமில் கம்மியாக இருக்கும், நான் வந்து சொல்கிறேன். இன்னொரு இது போக பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின்ஸ் நிறையா இருக்கும். இப்போ ஃபஸ்ட் 2 வால்யூமில் கொஸ்டின்ஸே கம்மியாக இருக்குது, நீங்கள் கொஸ்டின்ஸ் நிறையா இருக்கும். ஸோ அதனால் பார்த்துக்கோங்க. நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக நீங்கள் இதை மட்டும் படித்தாலே போதும். கண்டிப்பாக 7Dக்கு பார்த்தீங்க அப்படின்னா 65+ வாங்கலாம். நீங்கள் ப்ளஸ் புக் பேக் 1 வேர்டை தரவாக படிச்சிருக்கணும். புக் பேக் 1
வேர்டு ப்ளஸ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை நல்லா படிங்க. ஸோ எக்ஸாம் இது வந்து ஸ்டார்டிங்லேயே அப்லோட் பண்ணுறனால நான் நிறைய கொஸ்டின்ஸ் இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன். கரெக்டாக எக்ஸாமுக்கு 1 வீக்குக்கு முன்னாடி இல்லை 3-4 டேஸ்க்கு முன்னாடி அப்லோட் பண்ணுவேன். டாப் 25 கொஸ்டின்ஸ், வெறும் 25 கொஸ்டின் ஃபார் யுவர் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்கு. ஸோ அந்த வீடியோ பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் லைக் பண்ண மறந்துடுறீங்க. ஸோ லைக் பண்ணிவிட்டு பாருங்கள், ஓகேங்களா? 3rd யூனிட் பார்க்கலாம். 3rd யூனிட்டில் குருவினாக்கள் ரோமன் லெட்டர் 2ல் பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஸ்டின், நிலைமம் விளக்குக. இயக்கத்தில் நிலைமம், ஓய்வில் நிலைமம் மற்றும் திசையில் நிலைமம் ஒவ்வொன்றிற்கும் 2 எடுத்துக்காட்டுகள் தருக. ஒரு முக்கியமான 3 மார்க் கொஸ்டின் பார்த்துக்கோங்க. அடுத்து நியூட்டனோட செகண்ட் லா, நியூட்டனின் 2வது விதியை கூறுக. செகண்ட் கொஸ்டின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 3rd கொஸ்டின், ஒரு நியூட்டன் வரையறு. ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா போலி விசை என்றால் என்ன? 7வது கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். அடுத்தது 6வது கொஸ்டின், உராய்வின் பல்வேறு வகைகளை விளக்குக. டைப்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன், வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ அது வந்து பார்த்துக்கங்க. நியூட்டனோட 3rd லா, 9th கொஸ்டின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நியூட்டன் 3வது விதியை கூறுக. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 10th கொஸ்டின், நிலைம குறிப்பாயம் என்றால் என்ன பார்த்துக்கங்க. அடுத்தது நெடுவினாக்கள். நெடுவினாக்களை பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு மைய விசைகள் என்றால் என்ன? லாமியின் தேற்றத்தை கூறு. சம்டைம்ஸ் வந்து லாமியின் தேற்றத்தை மட்டும் 3 மார்க்கில் கேட்கலாம். 5 மார்க்கில் கேட்டால் ஒரு மைய விசைகள் என்றால் என்ன, அதுக்கு 2 மார்க்கும், லாமியின் தேற்றம் அதுக்கு ஒரு 3 மார்க் 5 மார்க்கில் கேட்பாங்க. இல்லை அப்படின்னா 3 மார்க்கில் மட்டும் லாமியின் தேற்றத்தை கூறுக அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க, பார்த்துக்கங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 3rd கொஸ்டின், மெல்லிய கம்பி நூலினால் இணைக்கப்பட்ட கனப்பொருள்களின் இயக்கத்தை செங்குத்து கிடைமட்ட திசையில் விவரி. அது ஒரு முக்கியமான கொஸ்டின். ஸோ பார்த்துக்கங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 5th கொஸ்டின், நியூட்டனின் 3 விதிகளின் முக்கியத்துவத்தை விளக்குக. இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் நியூட்டன்ஸ் லாஸ். அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸு. ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 9th கொஸ்டின், சறுக்கு கோணத்தை கண்டறிவதற்கான சோதனையை சுருக்கமாக விவரிக்க. ஸோ ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின். ஸோ இதை மட்டும் பார்த்துக்கோங்க இந்த யூனிட்டில். ஸோ அடுத்து 4th யூனிட் வாங்க பார்ப்போம். 4th யூனிட்டில் கொஸ்டின் கம்மியாக தான் இருக்கும், பார்ப்போம் வாங்க. ஸோ செகண்ட் கொஸ்டின், பல்வேறு வகையான நிலை ஆற்றலை கூறுக, அதன் சமன்பாடுகளை விளக்குக. ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். 4th கொஸ்டின், மீட்சி மற்றும் மீட்சியற்ற மோதலின் சிறப்பியல்புகளை விளக்குக. முக்கியமான ஒரு கொஸ்டின். ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க. அடுத்து 5th கொஸ்டின், பின் வருவனவற்றை வரையறு அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல, டிஃபைன் ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மேபி வந்து 2 இது 3 மார்க்கில் கேட்கலாம், இல்லை 5ஐயும் சேர்த்து வந்து 5 மார்க்கில் கேட்கலாம். இல்லை அப்படின்னா 1 மட்டும் மீட்சியளிப்பு குணகம் வரையறு அப்படிங்கிற மாதிரி 2 மார்க்கில் கேட்கலாம், இல்லை திறன் வரையறு அந்த மாதிரி கேட்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்துங்க நாளையுமே, ஓகேங்களா? ஸோ அடுத்தது நெடுவினாக்கள். நெடுவினாக்களில் ரொம்ப ரொம்ப இந்த கொஷின் கண்டிப்பாக எக்ஸாமில் கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஷின். என்ன அப்படின்னா ஒர்க் எனர்ஜி பிரின்சிபல், ஓகேங்களா? வேலை ஆற்றல் தத்துவத்தை கூறி விளக்குக, அதற்கு ஏதேனும் 3 உதாரணங்களை கூறுக. ரொம்ப 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 முக்கியமான ஒரு கொஸ்டின் இந்த யூனிட்டில். ஸோ டெஃபினெட்லி எக்ஸாமில் கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின், வேலை ஆற்றல் தத்துவத்தை கூறி விளக்குக, அதற்கு ஏதேனும் 3 உதாரணங்களை தருக. ஸோ இது வந்து பார்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான கொஸ்டின், ஓகேங்களா? ஸோ அடுத்தது 5th கொஸ்டின் பார்த்துக்கோங்க. மீட்சியற்ற மோதல் என்றால் என்ன? அது மீட்சி மோதலிலிருந்து எவ்வாறு மாறுபட்டது? அன்றாட வாழ்வில் மீட்சியற்ற மோதலுக்கு சில உதாரணங்கள் தருக. ஸோ இதை பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட்டு 5th யூனிட் பார்ப்போம். 5th யூனிட்டில் நிறை மையம் வரையறு. ஃபஸ்ட்டு கொஸ்டின் வெரி வெரி இம்பார்ட்டண்டான கொஸ்டின். ஸோ அது பார்த்துக்கோங்க. 3rd கொஸ்டின், திருப்பு விசை வரையறு, அதன் அழகு யாது? இது பார்த்தீங்க அப்படின்னா 2 மார்க்கில் கேட்டாங்கன்னா திருப்பு விசை வரையறு டெஃபினிஷனுக்கு 1 மார்க்கும், அதோட அழகு யூனிட்டுக்கு 1 மார்க்கும் கொடுப்பாங்க. 3 மார்க் அப்படின்னா டெஃபினிஷனுக்கு 2 மார்க்கு, யூனிட்டுக்கு 1 மார்க் கொடுப்பாங்க. யூனிட் கண்டிப்பாக எழுதணும், ஓகேங்களா? ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 6th கொஸ்டின், திருப்பு விசைக்கும் கோண உந்தத்திற்கும் இடையேயான தொடர்பு யாது? 7th கொஸ்டின், சமநிலை என்றால் என்ன? இரட்டையின் திருப்புத்திறனை வரையறு. 9th கொஸ்டின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 10th கொஸ்டினும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். திருப்புத்திறனின் தத்துவத்தை கூறுக. 11th கொஸ்டின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஈர்ப்பு மையத்தை வரையறு. அடுத்தது 13th கொஸ்டின், சுழற்சி ஆரம் என்றால் என்ன? 14th கொஸ்டின் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், கோண உந்த மாறா விதியை கூறுக. ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோதான் இந்த குருவினாவை பொறுத்தளவில். நெடுவினாவில் பாருங்கள், சமநிலையின் வகைகளை தக்க உதாரணங்களுடன் விளக்குக. கேட்குறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்குது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது இந்த 7th கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி இதுலேயும் எப்படி அந்த ஒர்க் எனர்ஜி பிரின்சிபல் சொன்ன வேலையாற்றல் தத்துவம், அதே மாதிரி இதில் ஒரு 2 கொஸ்டின் இருக்குது ரிப்பீட்டடாக. இந்த 2 கொஸ்டின் கண்டிப்பாக எக்ஸாமில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு 2 கொஸ்டின் என்னன்னு சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி அந்த 7th கொஸ்டின், கோண உந்த மாறா விதியை தக்க உதாரணங்களுடன் விளக்குக, அது வந்து பார்த்துக்கோங்க. அந்த 2 கொஸ்டின் என்ன அப்படின்னா
8th கொஷின் அண்ட் 9th கொஷின். இணையச்சு தேற்றத்தை கூறி நிரூபிக்க, செங்குத்தச்சு தேற்றத்தை கூறி நிரூபிக்க. இது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கொஷின். கண்டிப்பாக கேட்கக்கூடிய கொஷின் இணையச்சு தேற்றம் அண்ட் செங்குத்தச்சு தேற்றம். ஸோ இது வந்து பார்த்துக்கோங்க, கண்டிப்பாக கேட்கக்கூடிய ஒரு கொஷின். இது ரெண்டுலேருந்து ஏதாவது ஒன்று நிச்சயம் எக்ஸாமில் வந்துடும். ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ வால்யூம் 1 வந்து முடிஞ்சிருச்சு. வால்யூம் 1ல் 5 யூனிட் முடிஞ்சிருச்சு. இப்போ வால்யூம் 2ல் பார்க்கலாம். வால்யூம் 2ல் 6th யூனிட் பாருங்கள். 6th யூனிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கெப்லரின் விதிகளை கூறுக. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபஸ்ட்டு கொஸ்டின். ஸோ அடுத்தது நியூட்டனின் ஈர்ப்பியல் பொது விதியை தருக. செகண்ட் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அது பார்த்துக்கோங்க. ஈர்ப்பு நிலை ஆற்றல் வரையறு. 6th கொஸ்டின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. ஈர்ப்பு தன்னிலை ஆற்றல் வரையறு. 8th கொஸ்டின் பார்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். புவியின் விடுபடு வேகம் என்றால் என்ன? 10th கொஸ்டின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எடை வரையறு, வெயிட் டிஃபைன், அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். 12th கொஸ்டின். ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 14, 15 ரெண்டுமே பார்த்துக்கோங்க. இதில் 14 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒவ்வொரு மாதமும் சந்திர கிரகணமும் சூரிய கிரகணமும் நடைபெறுவது இல்லை, ஏன்? இது ஒரு முக்கியமான கொஷின். கம்பல்சரி கொஷினில் ஒரு சில தடவை கேட்டிருக்காங்க இது, அதனால் இது பார்த்துக்கோங்க. அடுத்தது பாருங்கள், நெடுவினாக்கள் 5 பிக் கொஷின். இதில் வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின் அப்படின்னு பார்க்கலாம். 4th கொஷின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஈர்ப்பு நிலை ஆற்றலுக்கான கோவையை தருவி. ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது நியூட்டன் எவ்வாறு ஈர்ப்பியல் விதியை கெப்லர் விதியிலிருந்து தருவித்தார். செகண்ட் கொஷின் இம்பார்ட்டண்டான கொஷின், நிறையா எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்துக்கோங்க. இதில் ஒரு 3 கன்ஃபார்ம் கொஷின்ஸ் இருக்குது. கண்டிப்பாக கேட்கக்கூடிய கொஷின்ஸ் மாதிரி ஒரு 3 கொஷின் இருக்குது. ஸோ என்னென்னு சொல்கிறேன், அதை வந்து பாருங்கள். 8th கொஷின் உயரத்தை பொறுத்து ஜி எவ்வாறு மாறுபடும். 9th கொஷின் குறுக்கு கோட்டை பொறுத்து ஜி எவ்வாறு மாறுபடும். 10th கொஷின் புவியின் ஆழத்தை பொறுத்து ஜி எவ்வாறு மாறுபடும். இந்த 3 கொஷினும் ரொம்ப 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 முக்கியமான கொஷின்ஸு. ஸோ இது வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 15வது கொஷின் 15th கொஷின் புவியின் ஆரம் காணும் எஸ்ட்ரோஸ்தனீஸ் முறையை விவரி. ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க, ஒரு இம்பார்ட்டண்டான கொஷின். ஸோ 6th யூனிட்டில் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். அடுத்து வாங்க 7th யூனிட் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் தகைவு மற்றும் திரிபு வரையறு, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மீட்சி பண்பின் ஹூக் விதி, ஹூக்லா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தேர்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாய்சன் விகிதத்தை வரையறு, பாய்சன் ரேஷியோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். 5th கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்கு அல்லது ரப்பர் இவற்றில் எது அதிக மீட்சி பண்புள்ளது, ஏன்? அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ இது வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 9th கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாய்மங்களில் பாஸ்கல் விதியை கூறுக. ஆர்க்கிமெடிஸ் தத்துவம், ஆர்க்கிமெடிஸ் பிரின்சிபல் 10th கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 12th கொஸ்டின் மிதத்தல் விதியை கூறுக, ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின். ரெனால்டு எண் என்றால் என்ன, அதன் முக்கியத்துவம் யாது? 15th கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அடுத்தது பெர்னோலியின் தேற்றம், த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஸ்டின். பெர்னோலியின் தேற்றத்தை கூறுக, 18th கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 25, 24 அது ரெண்டும் பார்த்துக்கோங்க லைட்டாக. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 29 ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். வெண்சுரமானியின் தத்துவம் மற்றும் பயன்பாட்டை கூறுக, இம்பார்ட்டண்டான கொஸ்டின். ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க. நெடுவினாக்களை பொறுத்தளவில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஹூக் விதியை கூறுக, ஒரு சோதனை உதவியுடன் அதனை சரிபார்க்கவும், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ அது வந்து பாருங்கள், இதில் ஒரு முக்கியமான கொஸ்டின் இருக்கும், கண்டிப்பாக கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ அது என்ன அப்படிங்கிறத வந்து நான் சொல்கிறேன். 7th கொஸ்டின் ஸ்டோக் விதியை பயன்படுத்தி அதிக பாகுநிலை கொண்ட திரவத்தில் இயங்கும் கோளத்தின் முற்று திசைவேகத்திற்கான சமன்பாட்டை தருவி, முக்கியமான ஒரு கொஸ்டின். ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க. அடுத்தது ஆர்க்கிமெடிஸ் தத்துவத்தை கூறி அதனை நிரூபி வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் ஆர்க்கிமெடிஸ் பிரின்சிபல், த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வெண்சுரமானியின் அமைப்பு மற்றும் செயல்பாட்டை விவரி. குழாயின் அகலமான நுழைவு பகுதியில் ஒரு வினாடியில் பாயும் நீர்மத்தின் பருமனுக்கான கோவையை தருவி. 13வது கொஸ்டின் இம்பார்ட்டன்ட். ஸோ இது வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது பாருங்கள் 8th யூனிட்டில் செகண்ட் கொஸ்டின் பாயிலின் விதி மற்றும் சார்லஸ் விதியிலிருந்து நல்லியல்பு வாயு சமன்பாட்டை பெறுக, த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், முக்கியமான 3 மார்க் கொஸ்டின். ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்தது ஒரு மோல் வரையறு, 3rd கொஸ்டின், முக்கியமான 2 மார்க் கொஸ்டின். ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க. மோலார் தன்வெப்ப ஈர்ப்பு திறன் என்றால் என்ன, 5th கொஸ்டின் பார்த்துக்கோங்க. வெப்ப விரிவு என்றால் என்ன, 6th கொஸ்டின், ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ பார்த்துக்கோங்க. ஸ்டீஃபன் போல்ட்மேன் விதியை கூறுக, ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸ்டெஃபான் போல்ட்மேன் விதி 9th கொஸ்டின். ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க. ஸ்டெஃபான் போல்ட்மேன் லா.
அடுத்தது வியன் விதியை கூறுக 10th கொஷின் வெரி இம்பார்ட்டன்ட். கரும்பொருள் என்றால் என்ன 12th கொஷின் வெரி இம்பார்ட்டன்ட். வெப்ப இயக்க அமைப்பின் வகைகள் யாவை 14th கொஷின் வெரி இம்பார்ட்டன்ட். வெப்ப சமநிலை என்றால் என்ன 15th கொஷின் வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு கலோரி வரையறு 22 வெரி இம்பார்ட்டன்ட். வெப்ப இயக்கவியலின் சுழி விதியை கூறுக அமைப்பு ஒன்றின் அக ஆற்றலை வரையறு 19th and 20th கொஷின் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அது பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஜூல் இயந்திர ஆற்றலை வெப்ப ஆற்றலாக மாற்றினாரா விளக்குக. ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின் 23. அது பார்த்துங்க. 24 ஒரு கன்ஃபார்ம் இம்பார்ட்டன்ட் கொஷின் வெப்ப இயக்கவியலின் முதல் விதியை கூறுக. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா Q மற்றும் W இவற்றிற்கான குறியீட்டு மரபை கூறுக 26 பார்த்துக்கங்க. PV வரைபடம் என்றால் என்ன PV டயக்ராம் வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின் 29th கொஷின். ஸோ பார்த்துக்கோங்க. வெப்பநிலை மாறா நிகழ்விற்கான நிலை சமன்பாட்டை தருக 31வது கொஸ்டின் 31 வெரி இம்பார்ட்டன்ட். பருமன் மாறா நிகழ்வுக்கான நிலை சமன்பாட்டை தருக 36 வெரி இம்பார்ட்டன்ட். வெப்ப பரிமாற்றமில்லா நிகழ்விற்கான நிலை சமன்பாட்டை தருக 35 வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அடுத்தது சுழற்சி நிகழ்வு என்றால் என்ன 39 வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா வெப்ப இயந்திரம் வரையறு 43 வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். 44 கார்னோ இயந்திரத்தின் நிகழ்வுகள் யாவை வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா செயல்திறன் குணகத்தை வரையறு 48 வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதெல்லாம் வந்து பாருங்கள் சிறுவினாக்களில். நெடுவினாவை பொறுத்தளவில் நல்லியல்பு வாயு விதியை விவரீர் வெரி இம்பார்ட்டன்ட் ஒரு பிக் கொஸ்டின் 2nd கொஸ்டின். அது வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நியூட்டனின் குளிர்வு விதி நியூட்டனோட கூலிங் லா 7th கொஸ்டின் ஒரு இம்பார்ட்டன்ட் கன்ஃபார்ம் கொஸ்டின்ஸு. ஏன்னா இந்த கொஸ்டின் இல்லாமல் கொஸ்டின் பேப்பரே மோஸ்ட்லி இருக்காது, அந்தளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 11th கொஸ்டின் வெப்ப இயக்க அமைப்பின் பருமன் மற்றும் போது செய்யப்பட்ட வேலைக்கான சமன்பாட்டை பெறுக ரொம்ப இம்பார்ட்டன்ட். 12th கொஸ்டின் ஒரு கன்ஃபார்ம் கொஸ்டின். எப்படி இந்த கொஸ்டின் சொன்னனோ நியூட்டனோட கூலிங்லாம் அதே மாதிரி இம்பார்ட்டன்ட் தான் இந்த நல்லியல்பு வாயு ஒன்றிற்கான மேயர் தொடர்பை பெறுக 12th கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க. பருமன் மாறா நிகழ்வினை விவரி 18th கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இந்த யூனிட்டில் பொறுத்தவரை இதெல்லாம் போதும். கொஷின் அதிகமாக இருந்தாலும் த மோஸ்ட் இம்பார்ட்டன்டாக இந்த 5 கொஷின்ஸ்குள்ளே தான். ஓகேங்களா, அது வந்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள் 9th யூனிட்டு கொஞ்சம் சின்ன யூனிட் தான். அதில் பாருங்கள் எதெல்லாம் இம்பார்ட்டண்டான கொஷின். நிலவிற்கு ஏன் வளிமண்டலம் இல்லை 3rd கொஷின் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் பார்த்துக்கோங்க. 6th கொஷின் சுதந்திர இயக்க கூறுகள் வரையறு ஆற்றல் சம பங்கீட்டு விதியை கூறுக 7th கொஷின் இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா 8th கொஷின் சராசரி மோதலிடை தூரத்திற்கான கோவையை எழுதி அதனை வருவி ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். 12th கொஷின் சராசரி மோதலிடை தூரத்தை பாதிக்கும் காரணிகள் யாவை பிரவுனியன் இயக்கத்திற்கான காரணம் யாது 13th கொஷின். இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். நெடுவினாவை பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இந்த இருக்குது 6th கொஸ்டின் மேக்ஸ்வெல் போல்ட்மேன் பகிர்வு சார்பினை விரிவாக விளக்கவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். பிரவுனியன் இயக்கத்தை விளக்குக 8th கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 7th கொஸ்டின் வாயுக்களின் சராசரி மோதலிடை தூரத்திற்கான கோவையை பெறுக இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ பார்த்துக்கங்க. 3rd கொஸ்டின் இயற்கையர் கொள்கையின் அடிப்படையில் வெப்பநிலை பற்றி விரிவாக விளக்கும். ஸோ இதில் வந்து கொஸ்டின்ஸ் மோஸ்ட்லி கேட்க சான்ஸ் கம்மி பிக் கொஸ்டின்ஸ், பட் ஸ்டில் பார்த்துக்கங்க இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. அடுத்தது 10th யூனிட்டு 10th யூனிட்டும் சின்ன யூனிட் தான். ஸோ வாங்க இதெல்லாம் பார்க்கலாம். 2nd கொஸ்டின் சுருள் வில்லின் விசை மாறிலி என்றால் என்ன அது வந்து பார்த்துக்கோங்க. 3rd and 4th வந்து பார்த்துக்கோங்க. அதிர்வெண் வரையறு அலைவு நேரம் வரையறு அது வந்து பார்த்துக்கோங்க. 5th கொஸ்டின் ஆரம்ப கட்டம் என்றால் என்ன எப்போச்சு அது வந்து பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 11th கொஸ்டின் பார்த்துக்கோங்க. 8th 9th தனி ஊசலின் அலைவு நேரம் பற்றி எழுதுக தனி ஊசலின் விதிகளை தருக பார்த்துக்கோங்க. ஒத்ததிர்வு விளக்குக எடுத்துக்காட்டு தருக 15th கொஸ்டின். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இது ஓகே சிறுவினா அவ்வளோதான். பெருவினா நெடுவினாவை பொறுத்தவரை பார்த்திங்க அப்படின்னா 2nd கொஸ்டின் பார்த்துக்கோங்க. 3rd கொஸ்டின் பார்த்துக்கோங்க. தனி ஊசலை விரிவாக இழக்கும் 5th கொஸ்டின் பார்த்துக்கோங்க. 9th கொஸ்டின் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் வந்து போதும். ஸோ அடுத்து 11th யூனிட்டு 11th யூனிட் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் யூனிட், கண்டிப்பாக கொஸ்டின் கேட்கக்கூடிய ஒரு யூனிட். ஸோ அதில் எது இம்பார்ட்டன்ட்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் அலைகள் என்றால் என்ன. 2nd கொஸ்டின் அலைகளின் வகைகளை எழுதுக. ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க. நெட்டல்லை என்றால் என்ன ஒரு எடுத்துக்காட்டு தருக. குறுக்கல்லை என்றால் என்ன ஒரு எடுத்துக்காட்டு தருக. ஃபஸ்ட்டு 5 கொஸ்டினுமே பார்த்துக்கோங்க அலைநீளம் வரைக்கும். ஸோ அடுத்தது வந்து விம்மல்கள் வரையறு 8th கொஸ்டின் பார்த்துக்கோங்க. ஒளியின் செறிவு மற்றும் உறப்பு ஆகியவற்றை விளக்குக 10th கொஸ்டின். டாப்லர் விளைவு வெரி இம்பார்ட்டண்டான கொஸ்டின் 10th கொஸ்டின் பார்த்துக்கோங்க. 13th கொஸ்டின் y = x + a என்ற தொடர்பிற்கு படம் வரைக அதை விளக்குக ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்துக்கோங்க. எதிரொலி என்றால் என்ன விளக்குக 15th இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்தது நெடுவினாக்கள் 5 மார்க் பிக் கொஸ்டினை பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா சமதளம் மற்றும் வளைவான பரப்புகளில் ஒளியின் எதிரொலிப்பு பற்றி குறிப்பு வரைக. மேற்பொருந்துதல் தத்துவம் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிக் கொஸ்டின், கண்டிப்பாக கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின், கன்ஃபார்ம் கொஸ்டின் மாதிரி 6th கொஸ்டின் அது வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா அலைகளில் குறுக்கீட்டு விளைவு ஏற்படுவதை விளக்குக 7th கொஸ்டின் பார்த்துக்கோங்க. 8th கொஸ்டின் பார்த்துங்க விம்மல்கள் ஏற்படுவதை விளக்குக.
அடுத்து 16th கொஷின் பார்த்துக்கோங்க ஓகேங்களா. ஸோ இதுதான் அவ்வளோதான் இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ ஃபிசிக்ஸில் இப்போ நான் சொன்ன கொஷின்ஸை மட்டும் நீங்கள் படித்தாவே போதும் ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்கு. ஸோ டாப் 25 கொஷின்ஸ் நான் ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்கு ஒரு 1 வீக் பிஃபோர் நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போ ஹாஃப் இயர்லி எக்ஸாம் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு 11 ஸ்டார்ட் ஆகுது. அதில் ஃபிசிக்ஸ் எக்ஸாம் மேபி இப்போ 15th ஒரு 16th வருதுன்னா ஸோ நான் வந்து 11 December 10 நான் அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ அந்த மாதிரி 1 வீக் பிஃபோர் அப்லோட் பண்ணுவேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சேனலை. தேங்க்யூ.